வீட்டில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. கொடுத்த கோடன்யம் குடியிருந்த வீடும் கொடுத்த தெய்வம் தேடி அள்ளி கொடுத்த அழகம் அறிவூட்டும் வெள்ளி விளக்கு அறிவூட்டும் வெள்ளி விளக்கு முன் பெரும் தவத்தால் தோன்றி முயன்றாமை காக்கும் வள்ளலே அன்பிலார் அழகப்பாவின் நரம் பணி போற்றி செய்வோம், நரம் பணி போற்றி செய்வோம். இந்திய அரசு அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அறிவியல் பாலம் புதிய தொடர் நிகழ்ச்சி அனுபவ் திட்டத்தின் பரவலாக்கம். ஆக்கம் ஊக்கம் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமூக பணித்துறையின் துறைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் KR முருகன் அவர்கள். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு சமுதாய வானொலி இயக்குனர் டாக்டர் S ராஜாராம். தயாரிப்பு குழு RJ காமாட்சி, PL காவேரி மணியன், S ரோசி, M தனலட்சுமி. அனுபவம் நிகழ்ச்சியில் இன்று அறிவியல் ஆளுமை காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் அரிமான தொழில் துறையின் தலைவர் முனைவர் வே சரஸ்வதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். சிக்ரியின் அரிமான துணை தலைவர் முனைவர் வே சரஸ்வதி. எங்களுடைய சிக்ரியின் உலோக அரிமான துறையில் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிக்ரியின் இவ்வாராய்ச்சியில் அரிமான துறையில் பல்வேறு தொழில்நுட்பங்கள் எங்கள் வல்லுநர் குழுக்களால் வடிவமைத்து உருவாக்கப்பட்டு மற்றும் பல்வேறு தொழிற்சாலைகளில் செயல்பாட்டில் உள்ளது. 10க்கும் மேற்பட்ட தொழில்நுட்பங்களை எங்கள் அரிமான துறையில் கண்டுபிடித்து தொழில்நுட்பங்களை நாங்கள் பாலங்கள் மற்றும் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அனைத்து வகையான கட்டிடங்களிலும் அதை நாங்கள் செவ்வனே செயல்படுத்தி உள்ளோம். அவற்றுள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அவற்றில் சில டெக்னாலஜிஸ், தட் இஸ் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங். சிமெண்ட் கூல் பூச்சுன்னு சொல்லுவோம் இந்த கோட்டிங்க. இதை பாமன் பிரிட்ஜ், ராமேஸ்வரம் டிவி டவர், கொங்கன் ரயில்வேஸ் அண்ட் நிறைய இதே மாதிரி பாலங்களிலே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இந்த டெக்னாலஜி ஹஸ் பீன் கமர்ஷியலைஸ்டு டு 15 பார்ட்டிஸ்க்கு கிளையன்ட்ஸுக்கு நாங்க இதை கொடுத்துருக்கோம். அடுத்ததா இந்த சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங்ல இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஒன்று சிமெண்ட் பாலிமர் காம்போசிட் கோட்டிங். ஸோ இதுல என்ன அப்படின்னா அதுல சிமெண்ட்டும் இன்ஹிபிட்டரும் மட்டும் இருக்கும். இதுல சிமெண்ட் பாலிமர் இருக்கிறனால இது கொஞ்சம் வளையும் திறன் கொண்டது. ஸோ இந்த கோட்டிங் அதை விட இம்ப்ரூவ்ட் வெர்ஷன். இந்த கோட்டிங்கை மும்பைல ஒரு 70 ஃப்ளைஓவர்ஸ்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டெக்னாலஜியை இந்தியா ஃபுல்லா ஒரு 15 பேருக்கு நாங்க இந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்குறோம். அவங்க இந்த டெக்னாலஜியை எல்லா பிரிட்ஜஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா மாய்ஸ்சர் காம்பேட்டிபிள் கோட்டிங் ஃபார் கூலிங் டவர்ஸ். ஸோ இந்த கோட்டிங் ஈரத்திலையுமே ஈரப்பதமா இருந்தா கூட அண்டர் வாட்டர்ல பிரிட்ஜஸ் இல்லாட்டி ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஈரத்துல இருந்தா கூட இந்த கோட்டிங்கை அப்ளை பண்ணலாம். ஸோ ஈரத்துல அது அப்ளை பண்ணாலும் இந்த கோட்டிங் என்ன ஆயிரும் அப்படின்னா காஞ்சிரும். ஈரத்துலதான் இந்த கோட்டிங்கை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கோட்டிங் நாங்க கூலிங் டவர் சொல்லக்கூடிய இது எங்க இருக்கும் அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட்ல இந்த கூலிங் டவர் இருக்கும். எங்கெல்லாம் பவர் ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்றாங்களோ அங்கெல்லாம் அந்த கூலிங் டவர் இருக்கும். இந்த கூலிங் டவர்ல நாங்க இந்த கோட்டிங்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது இந்த கோட்டிங்கை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இந்த கோட்டிங்கை இது மாதிரி கோட்டிங் எல்லாம் ஏன் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா உப்பு காத்து எங்கெல்லாம் உப்பு காத்து இருக்கோ அங்க துருப்பிடிக்கும், இரும்பு துருப்பிடிக்கும். சோ அது துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக தான் இந்த கோட்டிங் எல்லாம் நாங்க டெவலப் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்ததா டெம்பரரி ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஃபார் மெரேஜிங் ஸ்டேட்.
ஸோ இந்த கோட்டிங் எதுக்கு டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெரேஜிங் ஸ்டீல் வந்து இஸ்ரோல யூஸ் பண்ணுவாங்க. சேட்டிலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள்ல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெரேஜிங் ஸ்டீலுக்கு நாங்க வந்து கோட்டிங் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க டெம்பரரியா அந்த ஸ்டீல புரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து எர்லியரா கோல்டார் எபாக்சின்னு ஒரு ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோல்டார் எபாக்சி வந்து கார்சினோஜெனிக்கா இருக்கறனால, அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரு கோட்டிங் சிக்ரிய வந்து டெவலப் பண்ண சொன்னாங்க. ஸோ அதுக்காக நாங்க வந்து மாடிஃபைடு ஃபினாலிக் எபாக்சி பேஸ்டு கோட்டிங்க டெவலப் பண்ணி இஸ்ரோவுக்கு சக்சஸ்ஃபுல்லா டெமோ பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததா சாலிட் லூப்ரிகன்ட் கோட்டிங். ஸோ இந்த சாலிட் லூப்ரிகன்ட் கோட்டிங் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரம்மோஸ் மிசைல்ஸ், சூப்பர்சானிக் மிசைல்ஸ்ல. ஸோ இந்த சூப்பர்சானிக் மிசைல் காம்பனன்ட்ஸ் வந்து இதுவும் அப்படிதான் டெம்பரரி ப்ரொடெக்ஷனுக்காக 2 ஆர் 3 இயர்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்டோரேஜ் யார்ட்லயோ இதுலயோ இருக்கிறப்ப அவங்க வந்து தே ஆர் யூசிங் திஸ் லூப்ரிகன்ட். இந்த லூப்ரிகன்ட்டை வந்து ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றாங்க. ஸோ ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஸோ நாங்க வந்து இண்டிஜினஸா வந்து எங்களை டெவலப் பண்ண சொன்னாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கோட்டிங் டெவலப் பண்ணி அவங்களுக்கு வந்து பிரம்மோஸ் மிசைலுக்காக டிஆர்டிஓ ஹைதராபாத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இந்த கோட்டிங் அவங்களுக்கு டெமோ பண்ணிட்டோம். அடுத்து ஜிங்க் அலுமினியம் ஜிங்க் இண்டியம் ஆனோட் ஃபார் கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த ஆனோடு டெவலப் பண்ணி இது வந்து எதுக்கு அப்படின்னா ஷிப் ஹல்ஸ் எல்லாம் எப்பயுமே வந்து சீல ஒரு 6 மாசம் சீலையே இருக்கும். ஸோ இருக்கிறப்ப அது என்ன ஆகும் துருப்பிடிச்சிடும். ஸோ அது மாதிரி மோஸ்ட் ஆஃப் தி ஜெட்டிஸ் அண்ட் பிரிட்ஜஸ் இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா என்விரான்மெண்ட்ல இருக்கிறப்ப உப்பு அதிகமாகும். ஸோ எங்கெல்லாம் உப்பு காத்து இருக்கோ அங்க இருக்கிறப்ப ஸ்டீல் வந்து இன் கான்டாக்ட் வித் சால்ட் ஆகுறப்ப கரோட் ஆயிரும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அலுமினியம் ஜிங்க் இண்டியம் ஆனோடு டெவலப் பண்ணி சீல ஓடுற அந்த கப்பல் எல்லாம் துருப்பிடிக்காம பேஸ் பாட்டத்துல வந்து நம்ம இந்த ஆனோட பிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கப்பல் வந்து துருப்பிடிக்காது. அந்த மெட்டல் என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து சாக்ரிஃபைஸ் ஆகி இந்த மெட்டலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சிபி நம்ம கொடுக்குற அலுமினியம் ஜிங்க் இண்டியம் ஆனோடு வந்து அது தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு பேஸ் மெட்டலை ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து கேத்தோடிக் ப்ரொடெக்ஷனுக்காக டெவலப் பண்ணி இது வந்து நாட் ஒன்லி ஃபார் ஷிப்ஸ் அண்டர் கிரவுண்ட் பரீட் பைப்லைன்ஸ் ஆயில் கேஸ் பைப்லைன்ஸ்க்கெல்லாம் இந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆனோட் டெக்னாலஜியை இந்தியாவில் நாட் ஓன்லி நேஷனலி இன்டர்நேஷனலியும் நிறைய பேர் வாங்கி இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா கரோஷன் ரெசிஸ்டன்ட் தெர்மல் கோட்டிங் ஃபார் ஹைட்ரோக்ளேவ்ஸ். இந்த டெக்னாலஜியும் வந்து இஸ்ரோவுக்காக நாங்க வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கும் வந்து சக்சஸ்ஃபுல்லா அந்த கோட்டிங் டெக்னாலஜியை அவங்களுக்கு வந்து நாங்க டெமோ பண்ணிட்டோம். அடுத்து நியூட்ரல் பெயிண்ட் ரிமூவிங் ஜெல்லி. நார்மலா நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சிருப்போம், எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் பெயிண்ட் அடிச்சு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகிறப்ப பெயிண்ட் வந்து திரும்ப எடுத்துட்டு அதை திரும்ப ரீகோட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த டெக்னாலஜி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஜல்லிய அந்த ஸ்டீல் மேல கோட்டிங் மேல அப்ளை பண்ணிடணும். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இதை வந்து விட்டுறணும் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் அந்த 5 to 10 மினிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா கோட்டிங் வந்து அப்படியே அப்லிஃப்ட் ஆயிரும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து புதுசா அடிக்க வேண்டிய பெயிண்ட்டை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜியுமே நாங்க வந்து இஸ்ரோவுக்கு நாங்க ஸ்ரீஹரிகோட்டா அண்ட் ட்ரிவாண்ட்ரம் 2 பேருக்குமே இந்த கோட்டிங்கை நாங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி நாசிலுக்காக டெக்னாலஜியை வந்து நாங்க அவங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அடுத்து இன்ஹிபிட்டர் அட்மிக்சர் ஃபார் கான்கிரீட். ஸோ இது என்ன இந்த கோட்டிங் எதுக்காக அப்படின்னா நார்மலா வந்து கான்கிரீட் ஸ்டீல் இருக்கும். அந்த ஸ்டீல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லோடை எடுத்துக்கும். கான்கிரீட் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கம்பியை துருப்பிடிக்காம ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அதனாலதான் அந்த வந்து கான்கிரீட்ல வந்து ஸ்டீல வந்து உள்ளாரையும் மேல கான்கிரீட்டையும் போடுறோம். ஏன்னா கான்கிரீட்டை ப்ரொடெக்ட் பண்றது. ஸோ இன் அடிஷன் டு தட் ஸ்டீலை வந்து நம்ம ஏன் ப்ரொடெக்ட் பண்றோம்? உப்பு காத்துல இருந்து அரிமானத்தை தடுக்கிறதுக்காக. அடுத்து இந்த இன்ஹிபிட்டர் அட்மிக்சர் என்ன பண்ணும் அப்படின்னா கான்கிரீட்ல ஆட் பண்றப்ப இட் இஸ் ஒரு டிசைன் லைஃப் வந்து 60 வருஷம் டிசைன் பண்றோம் அப்படின்னா ஒரு 10 வருஷத்திலேயே வந்து கரோஷன் பிகாஸ் ஆஃப் வந்து ஆக்சிஜன் அப்புறம் வந்து குளோரைடு இதெல்லாம் இருக்கிறது அட்மாஸ்பியர்ல இருக்கிற குளோரைடு சல்பேட் இதெல்லாம் அந்த நுண் துளை வழியா ஸ்டீலுக்குள்ள ரீச் ஆகி ஸ்டீலை கரோட் பண்ணும். ஸோ அந்த ஸ்டீலை வந்து கரோட் பண்றப்ப என்ன ஆகும்? அல்டிமேட்டா ஸ்டீல் கரோட் ஆகுறப்ப சர்வீஸ் லைஃப் வந்து குறைஞ்சு போயிடும். பிரிட்ஜோடைய லைஃப் டிசைன் லைஃப் குறைஞ்சு போயிடும். ஸோ அதை வந்து டிசைன் லைஃபை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் கரோஷன் இனிஷியேஷன் டைமை இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த இன்ஹிபிட்டரை கான்கிரீட்ல ஆட் பண்ணிட்டோம்னா 10 வருஷத்துல வர்ற கரோஷன் இனிஷியேஷன் என்ன ஆகும் அப்படின்னா 20 வருஷத்துக்கு நம்ம வந்து ப்ரொலாங் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்லி டிசைன் லைஃப் 50 வருஷம் வர்றத 60 வருஷத்துக்கு நம்ம வந்து
கொண்டு போகலாம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா இன்டகிரேட்டட் கரோஷன் மானிட்டரிங் சென்சார் த்ரூ மொபைல் ஆப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது எதுக்காக டெவலப் பண்ணோம் அப்படின்னா கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ், கெய்கா, தாராப்பூர் எல்லா நியூக்ளியர் ரியாக்டர்ஸுமே கரோஷனை வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு மேண்டேட்ரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் மேட் இட் அஸ் ஏ மேண்டேட்ரி ஒன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் அப்படின்னா நாங்க வந்து சென்சார்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம், வெளியில அப்ராட்ல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நாங்களே ஒரு சென்சாரை டெவலப் பண்ணி அந்த சென்சார் கேட்ஜெட்டை கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர் 1 and 2ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுல என்னெல்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா நார்மலா வந்து குளோரைடு, அப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் தான் வந்து கரோஷன் காசிங் ஏஜென்ட். ஸோ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்றது. அப்புறம் கரோஷன் ரேட்டு, அப்புறம் வந்து கான்கிரீட் ரெசிஸ்டன்ஸ், ஹியூமிடிட்டி. ஸோ இதெல்லாத்தையுமே மெஷர் பண்றதுக்கு இந்த கேட்ஜெட்டை மிடில் ஆஃப் தி டூம்ல வச்சுட்டு த்ரூ மொபைல் ஆப் வந்து நம்ம வந்து அதுக்கு வெதர் குளோரைட் பெனிட்ரேட் ஆயிருக்கா இல்ல உள்ளார உள்ள ஸ்டீல் கரோட் ஆயிருக்கா அப்படின்னு இந்த கேட்ஜெட்டை வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ இது வந்து லோ காஸ்ட் கேட்ஜெட். ஸோ இதை இன்டகிரேட்டடாவும் நம்ம யூஸ் பண்ணலாம், சிங்கிள் சென்சாரையும் யூஸ் பண்ணலாம். இன்டகிரேட்டடா நாங்க வந்து கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டர்லயும் அப்புறம் தாராப்பூர் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல யூஸ் பண்ணிருக்கிறோம். அதை தவிர வந்து நாங்க வந்து நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு 3-4 ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ன்னு ஹைதராபாத்ல அவங்க இப்ப ரீசெண்டா வந்து தெர்மைட் பிளான்ட்ல நாங்க வந்து ஒரு 60 சென்சார் இண்டிவிஜுவலா பொட்டன்ஷியல் மானிட்டர் பண்றதுக்கும் கரோஷன் ரேட்டை மானிட்டர் பண்றதுக்கும் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவா கரோஷனை மானிட்டர் பண்றதுக்கு இந்த சென்சார் கேட்ஜெட்டை நியூக்ளியர் ஃபியூயல் காம்ப்ளெக்ஸ் ஹைதராபாத்ல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுவும் இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ஒர்க்கிங் வெல். அதெல்லாம் தாண்டி நாங்க வந்து நிறைய ஓல்டஸ்ட் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ லைக் சர்தார் சரோவர் டேம், தென் திருவள்ளுவர் ஸ்டாச்சு, இதுக்கெல்லாம் வந்து நாங்க வந்து சிக்ரியில இருந்து சூட்டபிள் ரெமடியல் மெஷர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றோம். எய்தர் CPWD ஆர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தே அப்ரோச் சிக்ரி. ஸோ அவங்க அப்ரோச் பண்றப்ப நாங்க வந்து பீங் கரோஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் ப்ரொடெக்ஷன் டிவிஷன் வி ஹேவ் எக்ஸ்பர்டைஸ் இன் எல்லா இனிபிட்டர்ஸ், கேத்தோடிக் ப்ரொடெக்ஷன் எல்லாத்துலயும் எங்ககிட்ட எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதுனால நாங்க வந்து திருவள்ளுவர் ஸ்டாச்சு அது வந்து கன்னியாகுமரியில சீக்கு நடுவுல இருக்கிறதுனால கரோஷன் ப்ராப்ளம் வருது. ஸோ அது கரோஷன் ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்காக தே அப்ரோச் சிக்ரி. நாங்க வந்து சிலாக்சைன் கோட்டிங்க ரெக்கமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒன்ஸ் இன் 4 years அவங்க வந்து இந்த சிலாக்சைன் கோட்டிங்க இந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ரீசென்ட்லி ஆல்சோ ஒன்ஸ் இன் 4 years பண்றப்ப நாங்க போய் ஃபீல்டுல அவங்க பண்ணிருக்கிறது சரிதானா அப்படின்னு குவாலிட்டி செக்அப் பண்ணுவோம். ஸோ அதை தவிர சர்தார் சரோவர் டேம்னு வந்து குஜராத்ல ஒரு டேம், அந்த டேமுக்கு வந்து 1990s ஒரு 18,000 tons ஆஃப் ஸ்டீல் வந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக. ஸோ பட் அப்பர் டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் டியூ டு சம் ப்ராப்ளம் தே குட் நாட் ஏபிள் டு அதை அவங்களால பண்ண முடியல. ஸோ வந்து அந்த 18,000 tons ஆஃப் ஸ்டீலும் லையிங் ஆன் தி கிரவுண்ட். ஸோ 90s பண்ண 2011 தான் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் 2011 to 2016 5 years எங்க சயின்டிஸ்ட் டீம் அங்க போய் அந்த 18,000 tons ஆஃப் ஸ்டீலையுமே வந்து அசஸ் பண்ணி ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, ஸோ அந்த ஸ்டீலை வந்து திரும்ப யூஸ் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு அதோடைய திக்னஸ், கரோஷன் ப்ராப்ளத்தை விஷுவலா அப்சர்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த 18,000 tonsல 90% ஆஃப் தி ஸ்டீல்ல வந்து அவங்க அந்த பிரிட்ஜ் வந்து டேம் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணி நவ் த பிரிட்ஜ் இஸ் கமிஷன் ஆயிருச்சு அந்த பிரிட்ஜ். நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் அரிமான தொழில்துறையின் தலைவர் முனைவர் வே. சரஸ்வதி அவர்கள் பேசிய உரையின் முதல் பகுதி. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அனுபவம் நிகழ்ச்சி, அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. அனுபவம் நிகழ்ச்சியில் அறிவியல் ஆளுமை காரைக்குடி மத்திய மின்வேதியியல் ஆய்வகத்தின் அரிமான தொழில்துறையின் தலைவர் விஞ்ஞானி முனைவர் வே. சரஸ்வதி அவர்கள் பேசிய உரையாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த நிகழ்ச்சியானது நேயர்களாகிய உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி comradio@alagappauniversity.ac.in. நன்றி நேயர்களே.